நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து உங்களுடைய வேலை வாய்ப்புக்காண்டி உங்களுடைய தகுதியும் திறமைக்கும் தகுந்த வேலை வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஃபேக்காக எந்த நியூஸும் வந்து கொடுக்குறதில்ல. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க. அரக்கோணத்தில் உள்ள நேவி சில்ட்ரன் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பால்வாடிகார் டீச்சர் வந்து 12th முடிச்சிருக்கணும். டிப்ளமோ நர்சரி டீச்சர் எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அல்லது ஒரு பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பால்வாடிகார் டீச்சருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து 21 வயசுலேருந்து 50 வயசு வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 50 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கணும். டைப்பிங் ஸ்பீடு வந்து 40 வேர்ட் பர் மினிட்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இங்கிலீஷில். கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியணும், எம்எஸ் ஆஃபீஸ் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தபடுத்து ஆயா, பியூனு, கார்டனர், நைட் வாட்ச்மேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து 21 வயசுலேருந்து 35 வயசு வரையா சொல்லியிருக்காங்க. எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது. அதிகபட்சம் நீங்கள் 10th முடிச்சிருந்தா கூட இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆயா வேலை, பியூன் வேலை, கார்டனர் தோட்டக்காரர், நைட் வாட்ச்மேனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்து ஃபில் பண்ணி மெயில்லையும் அனுப்பலாம், ஆர்டினரி போஸ்ட்லேயும் வந்து நீங்கள் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும். போஸ்டல் அட்ரஸ் வந்து தி டைரக்டர் நேவி சில்ட்ரன் ஸ்கூல், ஐஎன்எஸ் ராஜாடி, அரக்கோணம் 631006. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் @ncS@அரக்கோணம்@gmail.com அப்படிங்கிற இந்த மெயில் கூட நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அனுப்பலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து மே 23லேருந்து 26 வரை இந்த ப்ராசஸிங் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இதை வந்து கீழே லிங்க் ஆப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை பிரிண்ட் அவுட் போட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்துங்க. இந்த பியூன், நைட் வாட்ச்மேன் இதுக்கெல்லாம் சேலரி வந்து 9000 ரூபா தான் சேலரி. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப்க்கு வந்து 12,000 ரூபா சேலரி. பால்வாடிகார் டீச்சருக்கு வந்து 17,000 ரூபா சேலரி. உங்களுடைய அது எந்த போஸ்ட்டுக்கும் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிடுங்க. உங்களுடைய பேரை வந்து ப்ளூ கலர் பேனால் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, கரண்ட்டில் உங்கள் வயசு எவ்வளவு, உங்களுடைய 2 மொபைல் நம்பரு, உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ்ஸு, அடுத்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு, மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிடுங்க. மேரிடுனா உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குது, அது அவங்களோட வயசு எவ்வளவு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிடுங்க. தயவுசெய்து பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் பேரை கொடுக்காதீங்க. எப்பயுமே வேலை வாய்ப்புக்குன்னா அப்பாவோட பேர் தான் கொடுக்கணும். உங்கள் அப்பாவோட பேர், அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th 12th 8th அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் பால்வாடிகார் டீச்சராக இருந்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் டெட்டு இல்லை ஸ்டேட்டில் உள்ள டெஸ்ட்டு பாஸ் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு இந்த மாதிரி டிக் அடிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோன் கொடுத்துருங்க. டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி டேஷ் போட்டுருங்க. அது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க 13வது காலத்தில். இதில் ஏதாவது ஒரு கேம்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி கொடுங்க. ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, மியூசிக்கு, ஸ்விம்மிங்கு இது ஏதாவது இருந்தால் 13வது காலத்தில் கொடுங்க. சரிங்களா. அதுக்கடுத்து இந்த 16வது காலம் பார்த்தீங்களா, நம்பர் இங்கே தப்பாக இருக்குது. இதில் என்னென்ன இது அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மார்க்கு, அந்த இதை கொடுங்க. அதுக்கடுத்து அடிஷ்னல் இது டேஷ் போட்டுங்க. நீங்கள் இந்த போஸ்ட்டில் பற்றி ஏதாவது சொல்லணும், நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பற்றி ஏதாவது ரிலேட்டாக சொல்லணும்னா இங்கே கொடுங்க, இல்லைனா டேஷ் போட்டு கையெழுத்து போட்டு டேட்டு போட்டுருங்க. இங்கே உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கரெக்ட் ஃபில் பண்ணிங்க. 10th எப்போ படிச்சிங்க, என்ன மார்க், எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லைனா இந்த மாதிரி டேஷ் போட்டுருங்க. அது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் என்ன செய்யணும், 12th கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோவை டிக் பண்ணிடுங்க. மார்க் ஷீட் கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. யூஜி பிஜி கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் 5வது காலம் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. வேறு சென்ட்ரல் டெட்டு கொடுத்துருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா கொடுக்கலாம் அப்படின்னா நோ கொடுங்க. சரிங்களா. வேறு அடிஷனல் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க. ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க. சரிங்களா. அந்த அப்ளிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள்.